அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள புவியியல் பகுதியில் உள்ள சில முக்கியமான வினாக்களை 4வது பகுதியாக பார்க்க உள்ளோம். முதல் 3 பகுதிகளை காண டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கங்கை யமுனை மற்றும் யமுனை சட்லஜ் ஆற்றடை சமவெளியாக உள்ளது எது? ஆன்சர், பஞ்சாப் ஹரியானா சமவெளி. செகண்ட் கொஸ்டின், நீர்பிரி மேடாக உள்ள சமவெளி எது? ஆன்சர், பஞ்சாப் ஹரியானா சமவெளி. தேர்ட் கொஸ்டின், காக்கரா, காண்டாக், கோசி, யமுனை, சாம்பல், பெட்வா ஆகியவை எந்த நதியின் துணையாறுகளாகும்? ஆன்சர், கங்கை நதியின் துணையாறுகள். ஃபோர்த் கொஸ்டின், கங்கை சமவெளி மேற்கிலுள்ள யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கிலுள்ள வங்காளதேசம் வரை சுமார் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது? ஆன்சர், 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. ஃபிஃப்த் கொஸ்டின், பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர், அஸ்ஸாம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. சிக்ஸ்த் கொஸ்டின், தாராய் எனப்படும் சதுப்பு நிலக்காடுகள் எந்த சமவெளியில் அமைந்துள்ளது? ஆன்சர், பிரம்மபுத்திரா சமவெளியில் அமைந்துள்ளது. செவன்த் கொஸ்டின், தீபகற்ப பீடபூமியின் வடமேற்கு எல்லையாக காணப்படுவது எது? ஆன்சர், ஆரவல்லி மலைத்தொடர். எய்த் கொஸ்டின், தீபகற்ப பீடபூமியின் மிக உயர்ந்த சிகரம் எது? ஆன்சர், ஆனைமுடி 2695 மீட்டர் உயரமுடையது. நைன்த் கொஸ்டின், தீபகற்ப பீடபூமி எந்த திசை நோக்கி சரிந்து காணப்படுகிறது? ஆன்சர், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்து காணப்படுகிறது. 10th கொஸ்டின், தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கும் நதி எது? ஆன்சர், நர்மதை நதி. 11th கொஸ்டின், தீபகற்ப பீடபூமியின் வடபகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர், மத்திய உயர்நிலங்கள் என அழைக்கப்படுகிறது. 12th கொஸ்டின், தீபகற்ப பீடபூமியின் தென்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர், தக்கான பீடபூமி என அழைக்கப்படுகிறது. 13th கொஸ்டின், ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம் எது? ஆன்சர், குருசிகார் 1722 மீட்டர் உயரமுடையது. 14th கொஸ்டின், மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர், மாவாள பீடபூமி. 15th கொஸ்டின், சம்பல், பீட்வா, கென் போன்ற ஆறுகள் எந்த பீடபூமிகள் வழியாக பாய்ந்து யமுனை ஆற்றுடன் கலக்கின்றன? ஆன்சர், மாவாள பீடபூமி. 16th கொஸ்டின், மாவாள பீடபூமியின் கிழக்கு தொடர்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர், பண்டல் கண்ட் என அழைக்கப்படுகிறது. 17th கொஸ்டின், ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பெரும்பகுதி மேற்கு வங்காளம், பீகார், சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசாவின் சில பகுதிகளை கொண்ட பீடபூமி எது? ஆன்சர், சோட்டா நாகபுரி பீடபூமி. 18th கொஸ்டின், இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ்பெற்ற பீடபூமி எது? ஆன்சர், சோட்டா நாகபுரி பீடபூமி. 19th கொஸ்டின், தக்கான பீடபூமி தோராயமாக எந்த வடிவமைப்பை பெற்றிருக்கும்? ஆன்சர், தோராயமாக முக்கோண வடிவத்தை பெற்றிருக்கும். 20th கொஸ்டின், மேற்கு தொடர்ச்சி மலையின் வடபகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர், சயாத்ரி என அழைக்கப்படுகிறது.